வணக்கம் துரை சேகர். இப்போ இவங்க குறிப்பிட்ட இந்த அறிவிப்பின்படி, இந்த கருத்து கணிப்பின்படி பாஜகவுக்கு மொத்தம் ஆதரவு அப்படின்னு சதவீதம் பார்த்தோம் அப்படின்னா 3% ஆதரவு தான் கிடைச்சிருக்கு. அது பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, இந்த சாதாரணமாக இந்த கருத்து கணிப்புகள் அவர்களுக்குன்னு ஒரு அளவீடுகள் இருக்கும். அந்த அளவீடுகள் எடுப்பார்கள். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்கள்கிட்ட எடுப்பார்கள். அந்த அவங்களுக்குன்னு வைத்திருக்கிற அதுக்கான ஒரு கொஸ்டினை ரெடி பண்ணி பதிலை சொல்லுவார்கள். இது எனக்கு சந்தோஷமாக, எனக்கு சாதகமான ஒரு புள்ளி விவரம் வந்ததுன்னா நான் சந்தோஷப்படுவதும், எதிர்கட்சிகள் வருத்தப்படுவதும், ஒருவேளை புள்ளி விவரங்கள் எனக்கு பாதகமாக இருந்தால் அதற்கு நான் பதில் சொல்லுவதுமாக வழக்கமாக இருக்கிறது. இதுதான் இந்த கருத்து கணிப்புகளை பற்றி சாதாரணமான பேச்சுக்கள். ஆனா நீங்க சொல்லுகிற இந்த கருத்து கணிப்புகளை பொறுத்த மட்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு 3% என்பதை நான் எடுத்த உடனே ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு ஒரே லைன்ல சொல்லிடுறேன். ஆனாலும் கூட இது எனக்கு பாதகமாக இருக்கிறது என்கின்ற காரணத்தினால ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லவில்லை. உண்மையிலேயே சாதாரணமாக புதிதாக தமிழகத்திலே இந்த கருத்து கணிப்புல ஒரு பெரிய கண்ணுக்கு தெரிகின்ற மிகப்பெரிய தவறான விஷயம் என்னன்னு சொன்னா, அதிமுகவும் திமுகவும் இருக்கிற இடைவெளி குறைவு என்று சொல்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய கிரவுண்ட்ல யதார்த்தத்துல அதிமுக திமுக மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது. கருத்து கணிப்புல மட்டும்தான் அது இல்ல. ஆகவே அந்த கருத்து கணிப்பு அதை வைத்தே முதலிலே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறேன். இரண்டாவதாக பிஜேபி இந்த டெல்லி கருத்து கணிப்புல கூட ஆம் ஆத்மி சொல்லுகின்ற போது அதை உள்ள விடுவதற்கு ஒரு பயாஸ் அந்த கருத்து கணிப்புகாரர்களுக்கே இருந்தது. அதை உள்ள விடுறதுக்கே தயாரா இல்ல. ஆனால் அங்க அது மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. தமிழகத்தில் ஆளுகின்ற இந்த இரண்டு கட்சிகளுக்கு இடையிலே மூன்றாவது ஒரு கட்சியை உள்ளே விடுவதற்கே இந்த மாதிரியான கருத்து கணிப்புகள் சாதாரணமாக இடம் கொடுக்காது. அது ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த எஸ்டிமேஷன் பயாஸ் என்று சொல்வார்கள். அதை அவர்கள் செய்திருக்கிறார்கள். எனவே பாஜகவினுடைய உண்மையான பலம் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய 64,000 பூத்துகளிலும் அதனுடைய காலை பதித்து உறுப்பினர்களை சேர்த்து பூத் கமிட்டியை அணைத்து அது மிக வலுவை பெற்று வந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த கருத்து கணிப்பினுடைய எண்ணிக்கை எங்களை பாதிக்காது. இரண்டாவதாக நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த கருத்து கணிப்பின் முதல் கட்ட புள்ளி விவரங்களே உண்மைக்கு, யதார்த்தத்துக்கு, கிரவுண்ட் லெவலுக்கு ஒத்து வராத, அதை ரெஃப்ளெக்ட் பண்ணாத ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த நிலையில அவங்களுடைய கருத்து கணிப்புல இன்னொரு தகவலும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணி அப்படிங்கிற ஒரு சதவீதத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதுலேயும் அவங்களுக்கு உண்டான சதவீதம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாஜகவிற்கும் அதிமுகவுக்கும் சதவீதம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதில் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பெயர் லிஸ்ட்டில் பாஜகவினுடைய தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களுக்கு 0.93% மட்டுமே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது பற்றிய விவரங்கள் சொல்லுங்கள். அதாவது இந்தியாவிலேயே லைம் லைட்ல மிக குறைவாக இருக்கக்கூடிய, தினசரி பத்திரிகைகளை குறைவாக இருக்கக்கூடிய தலைவர்கள் அந்த அந்த அளவீடுகளுக்கு மேலே வெளியே தெரிந்தவர்கள் 2 பேர் தான். ஒன்னு மறைந்த முதலமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரன், 2 வாழுகின்ற மகாத்மா அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள். வாஜ்பாய் அவர்கள் தன்னுடைய பதவி முடிந்த காலத்திற்கு பின்னாலும் கூட அவருடைய பிரதமருக்கான தகுதி என்பது பிரதமராக இருந்த அன்றைய மன்மோகன் சிங்குக்கு சமமாக அதை விட அதிகமாக இருந்தார். ஆகவே இந்த 2 தலைவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் லைம் லைட்ல தொடர்ந்து பத்திரிகைகளிலும் டிவிகளிலும் வந்து கொண்டிருந்தால் அவர்கள் மட்டுமே மக்கள் மனதில் இருந்து கருத்துக்களை சொல்லி வந்திருக்கிறார்கள். அந்த வகையில பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் எங்களுடைய தலைவி தமிழிசை சவுந்தரராஜன் எம்எல்ஏ இல்ல, எம்பி இல்ல, மந்திரி இல்ல. ஆகவே உடனடியாக லைம் லைட்ல அவர் தெரிந்து சொல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. அவர் இன்றைக்கு பத்திரிகை கொடுக்கின்ற அறிக்கைகளை வைத்து அவருடைய பிரமாதமான கருத்துக்களை கொண்டும் ஓரளவுக்கு இந்த சதவீதத்தை பெற்றிருக்கிறார். எனவே இருக்கின்ற ஸ்டாலினுக்கோ இருக்கின்ற ஜெயலலிதா அவர்களுக்கோ பக்கத்தில் அவர் வராது இருப்பது ஆச்சரியம் அல்ல. ஆனால் அவர்களுக்கு இருக்கிற தகுதிகளுக்கு நிச்சயமாக எந்த வகையிலும் குறைவாக இல்லாமல் இருக்கிறார் என்கிற காரணத்தினாலே இந்த எஸ்டிமேட், இந்த புள்ளி விவரங்களையும் நாங்கள் ஏற்பதற்கு தயாராக இல்லை. திரு சேகர், இந்த நிலையில அதிமுக பாஜக கூட்டணி அதற்கு அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டதுக்கு 37% பேர் அதற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. இது சாத்தியமா? அது பற்றி உங்களுடைய நிலைப்பாடு? சாதாரணமாக கூட்டணிகள் தேர்தலுக்கு முன்னாலே, தேர்தலினுடைய அந்த எலெக்ஷன் ஃபீவர் வந்ததற்கு பின்னால ஒவ்வொரு கட்சியும் பெர்முடேஷன் காம்பினேஷன் போட்டு தங்களுடைய பலத்தை அரித்மெட்டிக்கலிலே கணக்கு ரீதியாக வலுப்படுத்திக் கொள்வதற்கு முயலும். ஆனாலும் இந்த அரித்மெட்டிக் கணக்கெல்லாம் 2000க்கு முன்னாலே மட்டுமே வேலை செய்தது. அதுக்கு பின்னாலே நிறைய கட்சிகள் சேர்ந்தா கூட இந்த அரித்மெட்டிக் கணக்கு வேலை செய்யல. கெமிஸ்ட்ரி,
ஒரு கட்சிக்கும் இன்னொரு கட்சிக்கும் இருக்கக்கூடிய அந்த மன ரீதியான எண்ண ஓட்டத்தினுடைய இணைவுகள் தான் கெமிஸ்ட்ரி. அந்த வகையில பார்க்கும்போது எந்த வகையிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுகவுக்கும் இடையே இருக்கின்ற கெமிஸ்ட்ரி மற்ற எல்லா கூட்டணிகளோடும் நிச்சயமாக அதிகமாக இருக்கிறது. ஒரு நல்ல வேவ்லென்த் இருக்கிறது, நல்ல எனர்ஜி இருக்கிறது. அதில் மாற்று கருத்து இல்லை. எங்களுக்கும் அவர்களுக்கும் சிலவித கொள்கை ரீதியான முரண்பாடுகள் இருந்தாலும் கூட அது இருக்கிறது. ஆனாலும் கூட எங்களை பொறுத்த மட்டுமே தேர்தல் வருகின்றது மட்டுமே இந்த கூட்டணிகளை நாங்கள் முடிவு செய்வோம். அதுவரை இதே மாதிரியான கருத்துக்கள் பல விதத்திலே தெரிவிப்பது வழக்கம், வாடிக்கை, யதார்த்தம். அந்த வகையில இல்லை என்று சொல்ல மாட்டேன், இருக்கிறது என்று சொல்ல மாட்டேன். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய காலிலே நின்று முழு பலத்தோடு இந்த தேர்தலை இருக்கின்ற கூட்டணியோடு சந்திக்க விரும்புகிறது. இவையெல்லாம் நடக்குமா நடக்காதா என்பது தேர்தல் வருகின்ற போது மட்டுமே நிச்சயமாக தெரியும்.